என்ன மையமா? என்னது இது? என்னது? இது இவ்வளவு பெரிய நோட்ல எழுதி வச்சிருக்க, இத ஒரு பக்கம் படிச்சிட்டு இருக்க. நாளைக்கு காலையில எக்ஸாம். இப்பதான் எடுத்து விரிச்சேன். எங்க இருந்துதான் வருவீங்கன்னு தெரியல. விரிச்சியா? எவ்வளவு விரிச்சேன்னா தூங்குறதுக்கு சொல்லிட்டு இருக்கப்ல, படிச்சதுக்கு புக்க திறந்தன்னு சொல்லு. புக்கு இப்பதான் விரிச்சேன். நான் இப்படிதான் சொல்லுவேன். காய்ச்சல்ல வேற கிடந்து எப்படி படிச்சு இது பண்ணுவ? தெரியல, நான் படிக்கவே இல்ல. இல்ல வேலைப்பா, நான் காலேஜ் எழுதி போகல. ஏன்? ஹாய், இது இவ்வளவு காலம் இருக்கு. இவ்வளவு காலம் இருந்தா எப்படி படிக்க முடியும்ப்பா? சி, ரொம்ப எல்லாம் நிறைய இருக்குன்னா கஷ்டம்னா எல்லாரும் ஈஸிங்கல்ல, என்னை திட்டுறீங்கல்ல. திட்டுறோம்னா நீ எது பிரயோஜனமா படிக்கிய? சரி, நல்லா படிக்கிற பிள்ளை இதானே யோசிக்கும். வேற என்ன, ஃபெயில் இல்ல ஆயிட்டேன்னா அது நம்ம கொஞ்சம் இதா இருக்கும்ல. நான் படிச்சு ஃபெயில் ஆகுறது வேற, நீ படிச்சு எதாவது அரியர் போட்டேன்னா அது நமக்கு அவமானம் வச்ச. இது உங்களுக்கே ரொம்ப ஓரா தெரியல. நாளை எக்ஸாமா? இன்னைக்கா? நாளைக்கு காலையில எக்ஸாம். என்ன எக்ஸாமு? ஏதாவது ஒரு எக்ஸாம் இருக்கும். உங்களுக்கு என்ன மொத்தம் எத்தனை எக்ஸாம் இருக்கு உனக்கு? 4 எக்ஸாம். என்னமோ எவ்வளவு கஷ்டப்பட்டு ஒருத்தி படிக்க, சும்மா உனக்கு எந்த எக்ஸாம்ல பாஸ் ஆகணும்ல அப்படின்னா ஒரு டயலாக் மட்டும் விட்டுட்டு போயிருது இருந்துச்சு. அவன் படுற கஷ்டம் அவனுக்கு தானே தெரியும். படிக்கிறது நீ தானே, அப்புறம் நான் ஏன் கஷ்டப்படணும்ல? படிக்கிறது நான் தான். அதுக்காண்டி நீங்களாம் ரொம்ப பேசுதீங்கல்ல, அதுக்கு சொல்றேன். ஓஹோ, சரி சரி, படிச்சு பாஸ் ஆகு. அவங்க எல்லாரும் உனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. என்ன நண்பர்களே, கரெக்ட் தானே? சொல்லு, நான் நல்ல பாஸ் ஆகணும்னு கேளுங்கன்னு சொல்லு எல்லாத்தையும். நான் கேட்கவே மாட்டேன். படிக்கவே இல்ல. நான் இப்பதான் புக்கே திறக்கேன். ஓஹோ, கண்டிஸ்ட் விழுந்துருமோ? நம்ம ஃபாலோவர்ஸ் அவங்க. அப்படி சொல்லவே இல்லையே. இல்ல, நீ சொல்லித்தான் பாரியா, நீதான் பெரிய ஆளாச்சே. சரி, நான் படிக்க போறேன். சரி, படி. காலையில விடிஞ்சா எனக்கு எக்ஸாம்.